முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னோட வயலில் நெற்பயிரெலாம் பயிர் பண்ணியிருந்தார். அந்த நெற்பயிர் எல்லாமே வளர்ந்து அறுவடை பண்ணுற ஒரு கட்டத்தில் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு பெரிய மழை, காற்று மழை புயல்னு அடித்து அந்த நெற்பயிரெலாம் கால்வாசிக்கு மேலே வீணாயிடுச்சு. இப்போ இவருக்கு பயங்கர வருத்தம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, இதில் கால்வாசிக்கு மேலே வீணாயிடுச்சு, நம்ம நினச்ச லாபம் கிடைக்கலையே, கடவுளே ஏன் இந்த மாதிரியெல்லாம் சோதிக்கிற, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டார். இந்த விவசாயி இருந்துக்கிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக அழுது புலம்புனால கடவுள் அவர் முன்னாடி நின்று, ஏன் இவ்வளோ தூரம் வருத்தப்படுற, உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இந்த விவசாயி இருந்துக்கிட்டு, கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பயிர் பண்ணுறேன், என்னோட பயிருக்கு எப்போ தேவையோ அப்போ மழை பெய்யாமல், எப்போ தேவையில்லையோ அப்போ அதிகமாக காற்று மழையும் என்னோடய பயிரை நாசம் பண்ணிடுது. அதே மாதிரி தான் வெயிலும் எனக்கு தேவைன்றப்போ வெயில் இருக்க மாட்டேங்குது, எனக்கு தேவையில்லை அப்படின்றப்போ ரொம்ப அதிகமாக சுட்டரித்து என் பயிரை வீணாக்குது. அதனால நான் எப்போ மழை எனக்கு தேவை அப்படின்றப்போ மழை பெய்யணும் அப்படின்னா மழை பெய்யணும், வெயில் எனக்கு தேவையில்லை, வெயில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெயில் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க, என்னோடய பயிரும் நல்லா நான் அறுவடை பண்ணுவேன், எனக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த விவசாயி சொன்னார். இதை கேட்டுட்டு கடவுள், இவ்வளோ தானே, அந்த வரத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எப்போ சொல்கிறியோ, உனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் மழை பெய்யும், நீ சொன்னால் தான் வெயில் அடிக்கும், உன்னோட பயிருக்கு என்ன தேவையோ அதை நீ பூர்த்தி பண்ணிக்க, அந்த வரத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டார். இப்போ இந்த விவசாயிக்கு பயங்கர சந்தோஷம். இனிமேல் நம்ம சொன்னால் தான் மழை பெய்யும், வெயில் அடிக்கும், நம்ம பயிருக்கு எப்போ தேவையோ அப்போ மழை பெய்ய வச்சுக்கலாம், அதே மாதிரி வெயிலும் அதே மாதிரி தான், நமக்கு எப்போ தேவையோ அப்போ வெயிலை அடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளாரே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இவர் நினச்ச மாதிரியே அந்த பயிருக்கு எப்போ மழை பெய்யணும் அப்படின்னு தேவையோ அப்போ மழை பெய்ய வச்சார். அதே மாதிரி தான் வெயில் காற்று எல்லாத்தையுமே அந்த பயிருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணார். இப்போ இந்த நெற்பயிர் எல்லாமே அறுவடைக்கு முழுமையாக தயாராக இருந்தது. இவரும் நமக்கு அதிக லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அறுவடை பண்ணார். அந்த மாதிரி அறுவடை பண்ணதில் பாதி நெல்லுக்கு மேலே பதிராகவே இருந்தது. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம தேவையானப்போ தானே மழை வெயில் எல்லாமே வர வச்சோம், பயிரை நல்லா பார்த்துக்கிட்டோமே, இந்த இடம் ரொம்ப லாபம் வரும் அப்படின்னு நினச்சோமே, பாதி நெல்லுக்கு மேலே பதறாவே இருக்குது, இது என்ன சோதனை, கடவுளே ஏன் மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு அதை விட இப்போ நஷ்டம்தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக ஏன் இவ்வளோ என்னைய சோதிக்கிற, ஏன் மறுபடியும் என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டார். மறுபடியும் கடவுள் அவர் முன்னாடி நின்று, நீ கேட்ட வரத்தை தான் நான் கொடுத்துட்டேனே, ஏன் மறுபடியும் அழுது புலம்புற, வேறு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே அந்த விவசாயி இருந்துக்கிட்டு, கடவுளே நான் தேவையானப்போ தான் என்னோடய பயிருக்கு எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணேன், இப்போ பாதி நெல்லுக்கு மேலே பதிராகவே இருக்குது, ஏன் இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் கடவுள் சொன்னார், இந்த பயிருக்கு நீ நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிருக்கு தேவையான எல்லாத்தையுமே தேவையானப்போ பண்ணேன், ஆனால் அதை சவால்களை சந்திக்கிறதுக்கு நீ விடவே இல்லை, அதனால் அந்த போராடுற சக்தி அதுக்கு இல்லாமல் பாதி நெல்லுக்கு மேலே பதறாவே ஆயிடுச்சு. இதே இது அந்த பயிர் எல்லாமே காற்று மழை வெயில் புயல்னு பெரிய பெரிய சவால்கள் எல்லாத்தையுமே
சந்திச்சு வந்துருந்துச்சு அப்படின்னாக்க இன்னும் வந்து நிறையா வந்து நெல் வந்திருக்கும். நீ அதுக்கு எதுக்குமே வந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காததுனால அந்த நெல்லில் பாதி நெல்லுக்கு மேலே பதறா போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த கடவுள் வந்து சொன்னார். இந்த கதையில் வர மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு கஷ்டங்களும் சோதனைகளும் வர்றப்ப நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருது, கடவுளே என்னையை மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோம். நமக்கு கஷ்டமும் சோதனைகளும் வர்றப்ப நாம் இன்னும் ரொம்ப பலமானவங்களாக மாறுறோம் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு வர்ற கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படாமல் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெற்றி நடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.